கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிற மக்கள் ஒருத்தர் கூட எதிர்த்து நிற்கல பாருங்களேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆபிரகாம், அவனுடைய சந்ததியாகிய யாக்கோபு, யோசேப்பு யாருமே எதிர்த்தே நிற்கல. எகிப்தில் கர்த்தருடைய ஜனம் அடிமையாக இருக்குது. போகும்போது அழகான நாட்டை கொடுத்து, மந்தைகளுக்கான நாட்டை கொடுத்து கர்த்தர் தன் ஜனத்தை ஆசீர்வதித்தார். ஆனால் பிற்பட்ட காலங்களிலோ அவர்கள் அதே நாடுகளிலே அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் அந்த மக்கள் அடிமையாக தான் இருக்கிறார்கள். கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களே தவிர அவர்கள் எதிர்த்து நிற்கலை, சண்டையே போடலை. ஆனால் அவங்க சண்டை போட்டால் நம்ம தோற்று போயிடுவோம் என்று எண்ணி எகிப்தியர் வந்து கர்த்தருடைய ஜனத்தை அடிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஜனமோ அடிமைப்பட்டு கிடந்தது, கொடுமைப்பட்டு கிடந்தது, பிரச்சனைகளை சந்திச்சது, வேதனைகளை சந்தித்தது. தன்னால் முடியவே இல்லை என்ற சூழ்நிலை வந்த போதும் அந்த ஜனங்களை எதிர்த்து நிற்காமல் அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை மட்டுமே தேடினார்கள். தன் பாவங்களை மறந்து எகிப்திய தெய்வங்களை விட்டு கர்த்தரை நோக்கி முறையிட்டு கர்த்தரை மட்டுமே தேடினார்களே தவிர அவங்களை எதிர்த்து சண்டை போடவே இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள் சிறுமைப்பட்ட ஜனங்கள், அவர்களுக்கு போராடுற குணமே இல்லை பாருங்களேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ அருமையாக வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகள் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தர்களை பாதுகாப்பதற்காக ராஜாக்களை ஏற்படுத்தி, அதிகாரிகளை ஏற்படுத்தி பாதுகாத்து கொண்டே வருகிறார். கர்த்தர் சொல்லுகிறதே மோசையும் ஆரோனும் செய்கிறார்கள். கர்த்தர் எகிப்தில் வாதைகளை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காட்டுகிறார். கர்த்தரே அந்த இடத்திலிருந்து அவர்களை மீட்டு வழி நடத்துகிறார். அந்த மக்கள் சும்மா தான் இருக்கிறாங்க, வனாந்தரத்தில் நடந்து வராங்க. கர்த்தர் தான் எகிப்து மக்கள் கூட வர பிரச்சனைகளை அவரே கோலை அடிக்கிறார். நதியின் தண்ணீர் புரண்டு வருகிறது. செங்கடலை கடந்து போகிறாங்க, யோர்தானை கடந்து போகிறாங்க. அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நடத்துது. ஒரு மக்களுமே எதுவுமே செய்யலை, கர்த்தரே நடத்தினார். சிறுமைப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பார். தம்மை தேடுகிற ஜனங்களை அவரே நடத்துவார், அவரே பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.